நத்தானியேல் ஹார்தான் என்பவர் அமெரிக்க நாவலாசிரியர். அவர் 4/7/1804 முதல் 19/5/1864 வரை 60 ஆண்டுகள் வாழ்ந்தார். தன் வேலை போய்விட்டதே என்ற கவலையில் வேதனையோடு அமர்ந்திருந்தார். அவரது அமைதியின் காரணத்தை அவர் மனைவி கேட்டாள். தன் வேலை போய்விட்டது, இனி எப்படி குடும்பத்தை நடத்துவது என்று வேதனையோடு கூறினார். அவர் மனைவி, அதற்காக ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஆண்டவர் உங்களுக்கு தந்துள்ள தாளந்துகளை பயன்படுத்தி புத்தகம் எழுதுங்கள். நீங்கள் வேலைக்கு போய்கொண்டிருந்தால் புத்தகம் எழுத முடியவில்லை. நானும் சிறிதாக சேமித்து வைத்துள்ள பணம் கொஞ்ச காலத்திற்கு நமக்கு போதும். எனவே எதை குறித்தும் யோசிக்காதீர்கள் என்றாள். தன் மனைவியின் நல்ல ஆலோசனையால் அவர் அகமகிழ்ந்தார். அவளது வார்த்தைகள் நல்ல அறிவுரைகளாக அவர் ஏற்றுக்கொண்டு சோர்வை உதறி தள்ளிவிட்டு புத்தகங்கள் எழுத ஆரம்பித்தார். அவர் எழுதிய அநேக புத்தகங்கள் மக்களுடைய நல்ல வரவேற்பை பெற்றன. அவர் படைத்த த ஸ்கார்லட் லெட்டர் என்ற மாபெரும் காவியம் வாசிப்போர் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும். நமது வாழ்க்கையிலும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்தும் தூண்டுகோலாய் வாழ வேண்டும். மனம் தளர்ந்துள்ள பிள்ளைகளுக்கு பெற்றோரும் ஆசிரியரும் அவர்களை உற்சாகப்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற ஊக்குவிக்க வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5:11 ஆகையால் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துங்கள். 1 Thessalonians chapter 5 verse 11. Therefore encourage one another. One song. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார். கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார். மலைகள் பெயர்ந்து போகலாம், குண்டுகள் அசைந்து போகலாம், மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார். உருகும் தேவன் மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை இன்று சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்தி அந்த உற்சாக வார்த்தையின்படி நடந்து ஆண்டவரிடமிருந்து கிருபைகளையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.